இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவலா இருக்கிற வலி வந்து கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கும், ஊசி குத்துறது போல இருக்கும், கால் வரைக்கும் நரம்பு இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். சில பேருக்கு வந்து சூடா வலி தெரியும், சில பேருக்கு சில்லா வலி தெரியும், சில பேருக்கு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பாதமே மரத்து போன மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இடுப்பு பகுதியில் ஏற்படுற தசைப்பிடிப்புனால நரம்பு அழுத்தப்படுறதா இருக்கலாம். L4, L5, L5S1 இந்த லெவல்ல டிஸ்க்ல வந்து நரம்பு அழுத்தப்பட்டு வர சயாட்டிகா பிரச்சனையா கூட இருக்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜேசுதாஸ், ஷாலோம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. உங்களில் நிறைய பேருக்கு வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவலா வலி அதிகமா இருக்கு. இந்த வலி வந்து கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கு, இந்த வலி வந்து ஊசி குத்துறது போல இருக்கு. இந்த வலினால இடுப்புல இருந்து தொடப்பகுதி கெண்டக்கால் தசை வரைக்கும் நரம்பு இழுக்கிற மாதிரி வலி இருக்கு. இந்த வலினால அப்படியே எரிச்சலா இருக்கு, சூடான மாதிரி இருக்கு, சில பேருக்கு வந்து அப்படியே சில்னஸ் ஆன மாதிரி இருக்கு, கால் பாதங்கள்லாம் வந்து மரத்து போன மாதிரி இருக்கு. இந்த எல்லா வலியுமே வந்து நரம்பு அழுத்தத்தினால வர வலிதான். L4, L5லயோ L5S1லயோ டிஸ்க் வந்து வெளியே வந்து நரம்பு அழுத்தப்படுறதுனால அந்த நரம்பு வந்து கம்ப்ரஸ் ஆகுது. இந்த வலி வந்து இடுப்பு பகுதியில் ஆரம்பிச்சு கால் பாதம் வரைக்கும் வரும். சில பேருக்கு வந்து இடுப்புல வலி இருக்காது, கால் பாதம் வரைக்கும் வந்து வலி மட்டும் இருக்கும், இடுப்பு நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து டிஸ்க் கம்ப்ரஷனால வர்றதுதான். இதைதான் வந்து சயாட்டிகா பிரச்சனைன்னு சொல்லுவோம். இந்த வலி வந்து சில சமயத்துல வந்து பிரிஃபார்மிஸ் மசில், பட்டக்ஸ் பகுதியில் வர்ற மசில்ல வந்து அந்த நர்வ் ரூட் வந்து கம்ப்ரஸ் ஆகி நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்தாலும் வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வரும். சில ஹிப் ஜாயிண்ட் அசோசியேட்டட் ப்ராப்ளம், இடுப்பு மூட்டு, அதுல வந்து ஏதாவது நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் ஆனாலும் வலி வந்து இடுப்பு பகுதி, தொடப்பகுதி, கால் வரைக்கும் வந்து பரவலா இருக்கும். இந்த வலி வந்து சீக்கிரமே சரியாகிறதுக்கு ஒரு 4 ஈஸியான டெக்னிக் வந்து நான் இப்போ சொல்றேன். இப்போ நான் சொல்ற ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து மெக்கன்சி டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து பேக்வர்ட் பெண்டுன்னு சொல்லுவோம், ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். L4, L5லயோ L5S1 லெவல்லையோ உங்களுக்கு டிஸ்க் வந்து வெளியே பிரிஞ்சு வந்து காலுக்கு போற நரம்பை வந்து அழுத்திருக்கு, இதனால வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவலா வலி அதிகமா இருக்கு. நீங்க வந்து ஒரு சிம்பிளா ஒரு 3 தலகாணி எடுத்துக்கோங்க. கரெக்டா வந்து வயிற்று பகுதியில இருந்து செஸ்ட் வரைக்கும் வந்து தலையை நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி 3 தலகாணியை வச்சு நல்லா குப்புறப்படுத்த மாதிரி ப்ரோன் லேயிங் பொசிஷன் சொல்லுவோம். அதுல கம்ஃபர்டபுளா நல்லா கையை வந்து பேலன்ஸ் பண்ணி நல்லா காலை நல்லா கம்ஃபர்டபுளா நீட்டிட்டு உங்களோட ஸ்பைன் பொசிஷன் வந்து நார்மலா ரிலாக்ஸ் பண்ணி படுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷமோ இல்ல 5 நிமிஷமோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு படுங்க. உங்களுக்கு பெயின் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க, அதுக்கப்புறம் கிராஜுவலா வந்து கையில வந்து ப்ரெஷர் பண்ணி மெதுவா எந்திரிங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதாவது ஸ்பைனை வளைச்சு பேக்வர்டா வந்து பெண்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க பெண்ட் பண்றப்போ உங்களுக்கு பெயின் வந்து டாலரேட் பண்ற அளவு இருக்கணும், தாங்குற அளவு இருக்கணும். தாங்க முடியாத அளவு இருக்கிற அளவுக்கு நீங்க வந்து முதுகை வந்து பேக்வர்டா பெண்ட் பண்ண வேண்டாம். பெண்ட் பண்ணி இதை வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு 10 தடவை செய்யுங்க. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா செய்யற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா கை புஷ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால பின்னாடி வந்து முதுகை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதோ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. தலையை வந்து நல்லா மேலே பார்க்குற மாதிரி வைங்க. இதை வந்து ரிப்பீட்டடா ஒரு 10 டைம்ஸ் பண்றப்போ உங்களுக்கு ஸ்பைன்ல இருக்க கம்ப்ரெஷன் வந்து கிராஜுவலா வந்து அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து உள்ள போறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டிஸ்க் பல்ஜினால ஏற்பட்டிருக்க இன்ஃப்ளமேஷனை வந்து சீக்கிரம் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவலா இருக்குன்னா இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்களுக்கு கால்ல இருந்தே வலி வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து கரெக்டா சென்ட்ரலைஸ்டா முதுகு பகுதியில் மட்டும் வந்து நின்று அதுக்கப்புறம் அந்த வலியும் வந்து நல்லா குறையும். அடுத்த டெக்னிக் வந்து லோயர் அப்டாமன் பொசிஷன்ல வந்து 2 பில்லோ வந்து குப்புறப்படுத்த மாதிரி ப்ரோன் லைங் பொசிஷன்ல வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி வைங்க. இந்த பொசிஷனை வந்து உங்களால எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுதோ மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு L4, L5லயோ L5S1லயோ எந்த இடத்துல நரம்பு மாட்டும்னா இந்த நியூரல் ஃபொராமினல் கேனல்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் வந்து நர்வு வந்து நல்லா ஸ்டக் ஆகும், நல்லா மாட்டிட்டு இருக்கும். இப்போ இந்த பொசிஷனை நீங்க மெயின்டைன் பண்றதுனால அந்த நியூரல் ஃபொராமினலோட ஸ்பேஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த நரம்பு வந்து அழுத்திட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் லூசன் ஆகும், வெளியே வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூரல் ஃபொராமினல் சுருங்குறதுனால தான் லம்பார் ஸ்பைன்ல வந்து அந்த நரம்பு வந்து அழுத்துது. இப்போ இந்த பொசிஷனை நீங்க மெயின்டைன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா அந்த நியூரல் ஃபொராமினலோட ஸ்பேஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுறதுனால நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் வந்து ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆச்சுனாலே வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் கெண்டக்கால் தசை பாதம் வரைக்கும் இருக்கிற அந்த சயாட்டிக்கா வலி வந்து கிராஜுவலா நல்லா குறையிறத வந்து உங்களால உணர முடியும். இது ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி செய்யுங்க. உங்களால 15 மினிட்ஸ் முடியல அப்படின்னா
ஒரு 2 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்த டெக்னிக் வந்து நர்வ் ஃப்ளாசிங் டெக்னிக்னு சொல்லுவோம். இது வந்து L4 L5ல வந்து நரம்பு அழுத்தி இருக்கு, நரம்பு மாட்டி இருக்கு, அந்த நரம்போட டைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த நர்வ் ஃப்ளாசிங் எக்ஸசைஸ் செய்யறதுனால அந்த நரம்போட டென்ஷன் குறையும், லூசன் ஆகும். டிஸ்டல் டு ப்ராக்சிமல் வந்து அந்த நர்வ் வந்து நல்லா கிளைட் ஆகி லூசன் ஆகும். லூஸ் ஆகுறதுனால அந்த நரம்போட டென்ஷன் குறையிறதுனால L4 L5 லெவல்ல மாட்டிட்டு இருக்க அந்த நரம்பு வந்து கொஞ்சம் கிராஜுவலா ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆகுறதுனால வலி வந்து இடுப்பு பகுதியிலேருந்து கால் வரைக்கும் வர்றது வந்து குறையும். இது வந்து நீங்க நேரா படுத்துட்டும் பண்ணலாம், இல்ல சைடா திரும்பி படுத்துட்டும் ஒரு டவலை வந்து நல்லா பாதத்துக்கிட்ட வச்சுட்டு கையில வந்து பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த காலில் வலி இருக்கோ அந்த காலுக்கு தான் வந்து டவலை வந்து பாதத்துல வச்சு கையில நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா பாதத்தை வந்து கீழே தள்ளணும். அதே சமயத்துல வந்து தலையை வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். பார்த்து அதுக்கப்புறம் நீங்க மேலே தூக்கும்போது தலையை மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ப்ரொசீஜர்ல நீங்க செய்யறப்போ அந்த நரம்போட டென்ஷன் வந்து நல்லா குறையும். L4 L5 லெவல்ல வந்து பிடிச்சிட்டு இருக்க நரம்பு வந்து நல்லா லூஸ் ஆகும், வலியும் வந்து சீக்கிரம் குறையும். இது உங்களால முடிஞ்சா ஒரு 10 ரிப்பீட்டேஷனோ இல்ல 15 ரிப்பீட்டேஷனோ டைம் கிடைக்கிறப்ப செய்யுங்க. வலி வந்து செய்யறதுனால அதிகமாகுதுன்னா நீங்க உடனே செய்ய வேண்டாம். கொஞ்சம் வலி நல்லா குறையுதுன்னு ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க செய்யலாம். எல்லாம் செஞ்சுட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கிறது ரொம்ப முக்கியம். கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங்கா இருந்தால் தான் உங்க ஸ்பைன் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும், நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸ்பைன்ல இருந்து வர்ற நர்வ்ஸ் L4 L5 லெவல்லையோ L5 S1 லெவல்லையோ வந்து பாதுகாப்பா இருக்கும். இதை வந்து நான் சிம்பிளா செய்யறது மட்டும் சொல்றேன். கம்ஃபர்டபுளா நல்லா படுத்துட்டு 2 காலையும் வந்து ஆல்டர்னேட்டா வந்து மூவ்மெண்ட் பண்ணுங்க. இது வந்து முடிஞ்சா வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம், இல்ல 20 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம், இல்ல தொடர்ச்சியா வந்து உங்களால முடிஞ்சா 1 மினிட் டு 2 மினிட்ஸ் கூட நீங்க செய்யுங்க. இது செய்யறதுனால கோர் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும், ஸ்பைன் நல்லா சப்போர்ட்டா இருக்கும், ஸ்பைனல் நர்வ்ஸ் எல்லாமே வந்து நல்லா சேஃபா இருக்கும். இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவலா இருக்கு, சயாட்டிகா ப்ராப்ளம் தான் உங்களுக்கு, இந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா செய்யுங்க. இது நீங்க ப்ராக்டிஸ் செய்ய செய்ய பெயின் வந்து கிராஜுவலா குறையணும். உங்களுக்கு L4 L5லையோ L5 S1லையோ டிஸ்க் வந்து எக்ஸ்ட்ரூஷனோ இல்ல ப்ரொட்ரூஷனோ சிவியரா இருக்கு, டிஸ்க் வந்து ரொம்ப ஹைட்ரேஷன் வந்து குறைஞ்சு போயிருக்கு, லெவல் வந்து 5 mmக்கும் கீழே இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், வேற ஆல்டர்னேட்டா நாங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறோம்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாம பிசியோதெரப்பில நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம். அது மூலியமா உங்களுக்கு பெயினை குறைக்கிறது மட்டும் இல்லாம திரும்ப பெயின் வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் வந்து நாங்க சொல்லி தருவோம். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட MRI ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாம சரி பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தேங்க்யூ.